ஆல் வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் எப்படி தான் நான் சேவ் பண்ணுறேன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, ஸோ அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஃபஸ்ட் என்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் நானாக எப்படி கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான் உங்களை மாதிரியே. ஸோ நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி முடிவு பண்ணிட்டேன்னா, சரி ஓகே நம்மளாம் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு க்ரோம் அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ChatGPT ஒரு யூடியூப்பில் மற்ற வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபினா என்னென்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் நம்ம ஒரு ஃபண்டில் வந்து நம்ம ஒரு ருப்பி வந்து ஆவரேஜாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது ஓவர் த இயர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து மல்டிப்ளை ஆகி நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. சப்போஸ் அந்த மல்டிப்ளை ஆகி கிடைக்கிற டைமில் வந்து ஒரு கொரோனா ஆர் வார் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து லாஸும் ஆகலாம். பட் திருப்பி வந்து ரெஜுவேட் ஆகி வந்துடும், அது வேறு விஷயம். இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். பட் நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற டைமில் ஏதாவது ரொம்ப நம்ம வார் கொரோனா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம அது கையில் இல்லைங்க. ஸோ இது வந்து அண்டர் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேயே வந்து லோ ரிஸ்க்கு, மாடரேட் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்குன்னு சொல்லி இருக்குது. லோ ரிஸ்க்னால் வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா 11,000 தான் கிடைக்கும். மாடரேட்னா ஓரளவுக்கு ரிஸ்க்கு லாஸும் ஆகலாம், வந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 13% அந்த மாதிரிலாம் ரிட்டர்ன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஹை ரிஸ்க்னால் ரொம்ப லாஸ்ஃபுல்லாகவும் ஆயிடலாம். அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா 25%, 23%, 30% கூட நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வரும். அதாவது நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா 30,000, 40,000 கூட எடுக்கலாம். பட் லாஸ் ஆனாலும் 10,000 போனது தான். ஸோ நமக்கு தெரியாது. ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானில் வந்து பண்ணும்போது நீங்கள் 3ல் வந்து ஏதாவது ஒரு ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற க்ரோ ஆப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரோ அப் யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே அதை யூஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து ஜெரோதா வந்து நல்ல ஆப், அவங்க போர்ட்ஃபோலியோவில் வந்து நிறையா ஃபண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் ஃபஸ்ட்டே வந்து க்ரோ அப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டுன்றதை செலக்ட் பண்ணி கீழே எஸ்ஐபி அப்படின்றதில் போனீங்கன்னா இப்போ எனக்கு நோ ஆக்டிவ் எஸ்ஐபிஸ்ன்னு வருது. ஸோ இந்த இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபண்டோட கிராஃப் எடுத்து பாருங்கள். அவங்களோட என்ஏவி, அதாவது என்ஏவினா ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோன்றதை பாருங்கள். அவங்களோட டோட்டல் மணி எவ்வளோன்றதை பாருங்கள். அவங்களோட நெட் அசெட் எவ்வளோன்றதை பாருங்கள். ஸோ அதெல்லாம் நிறையா இருக்கணும். அந்த ஃபண்டு, அந்த அசெட்ஸ் வந்து நிறையா இருக்கணும். இப்போ குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத்துன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதோட 5 இயர்ஸ் கிராஃப் எடுத்து பார்க்கலாம். இல்லை ஆல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ அது ஆரம்பித்தப்போ அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி கிராஃபையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃபண்ட் ஓகேவோ அதில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது 2013 34 ருப்பீஸாக இருந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜான்வரி டு பிப்ரவரி அந்த டைமில் 34 ருப்பீஸாக இருந்திருக்கு ஒரே ஒரு பங்கோட வேல்யூ. பட் இப்போ எவ்வளோ 2013 2026 இப்போ வந்து அதோட ஒரு ஃபண்டோட வேல்யூ எவ்வளோன்னு செக் பண்ணி பார்க்கும்போது 268 ருப்பீஸ். வாவ்! ஸோ 268 ருப்பீஸ் வந்து இன்றைக்கி வந்து அது டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து 36 இருந்துச்சு. 36 268ங்கிறது 2013 2026 வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் 12 இயர்ஸில் வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் மணி வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ மடங்கு, இது கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா? ஸோ அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஃபண்ட் வந்து கொடுத்துருக்கு. இதில் மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 1000 அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதோட ஃபண்ட் வந்து 27,000 கோடி வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் 1000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். 1000 ருப்பீஸ் இருக்கும், 500 ருப்பீஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் 1000 மினிமமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ டென்யூர் கேட்குறாங்க. 1 இயர்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் எஸ்ஐபி அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதிலே கீழே வருது பாருங்கள். நீங்கள் 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா -13,000 போயிடும். -13% கம்மியாக தான் வரும். 12,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு கம்மியாக தான் வரும். இதுவே 3 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 36,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, 45,000 வரும், 27% ரிட்டர்ன் வரும் அப்படின்னு. அது வந்து ஒரு கேல்குலேஷன் தான். இது வந்து ஃபுல்லி வந்து கரெக்ட் அக்யூரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு கேல்குலேஷன் தான். மேக்ஸிமம் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதிலே கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி நான் வந்து 18th அன்றைக்கி அந்த வீடியோ எடுக்கிறேன்னா அடுத்த மாதம் 18th அன்றைக்கி இந்த அமௌண்ட்டு 1000 ருப்பீஸ் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து அவங்களே வந்து டெபிட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்மளாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கட்டுறதா இருந்தாலும் நம்ம மறந்துடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் லிமிட் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து மந்த்லி டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்ஐபி அது பாட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டு ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இன்க்ரீஸ் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, இப்போ 1 இயர் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக டவுன்ஃபால்லாம் வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே விட்டுருங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்ற ஃபண்டை பற்றி இதில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ பாருங்கள், கிராஃப் வந்து அப்படியே செங்குத்தாக மேலே போயிருக்கு.
ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட மணி வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கனால அதோட நம்மளோட கம்பெனி நம்ம ஒரு ஃபண்டு வாங்குறோன்னா அதோட வேல்யூவும் கண்டிப்பாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மெயினாக இன்ஃப்ளேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் ஃபண்ட் எல்லாம் இந்த க்ரோ ஆப்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இந்த மாதிரி அப்ஸ்டாக்ஸு நிறைய ஆப்ஸ் இருக்குது. பட் நான் வந்து க்ரோ யூஸ் பண்ணுறேன். ஜெரோ தான் எல்லாமே கற்றுக்க தான் வரும். நீங்கள் ஒன்ஸ் இறங்கிட்டெல்லாம் வந்து நிறைய கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்கள் இப்போ ஒரு ஃபண்ட் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதில் இன்வெஸ்ட்